எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படம் நெட்ஃப்ளிக்ஸில் வேறு லெவலில் ரெக்கார்டு வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ டாப் 2 கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து இந்தியாவுக்குள்ளே பயங்கரமாக ஒரு பேட்டர்னில் ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ரொம்ப அதிர வைக்கிற அளவுக்கு நான் இங்கிலீஷ் ஃபிலிம் கேட்டகரியில், அதாவது இங்கிலீஷை தவிர இருக்கக்கூடிய கேட்டகரி எல்லா படத்துலேயும் ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதில் 5வது இடத்துல ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2 இருக்குது. ஸோ மகாராஜா பயங்கரமான ஒரு வெற்றி படம், நெட்ஃப்ளிக்ஸில் பயங்கரமாக வந்து டவுன்லோட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியன் 2 அதையும் பிரேக் பண்ணிடும் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 சிறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணி, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சு, அந்த ஒரு பேட்டர்ன்லேயும் வந்து இந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கமல் சார் படத்துக்கு இந்த ரேட் அப்படின்னு சொல்லி வாங்கினது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் டெலிகாஸ்ட் ஆன பிறகு நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க நினச்ச அந்த ஸ்ட்ரீமிங் மினிட்ஸை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இந்தியன் 2 நல்ல ஒரு வெற்றி படமாகவே வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே இந்தியன் 2 லைகா ப்ரொடக்ஷனுக்கு லாஸ் அப்படிம்பாங்க. ஆனால் இந்தியன் 2 படம் முடித்த பிறகு தான் டக்குன்னு அவங்களுடைய அடுத்து 2 படம் வந்து ரொம்ப வேகமாக ரிலீஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று விடாமுயற்சியோடைய போஸ்டர்ஸ்லாம் வந்து டக்குன்னு வெளியே வந்துட்டுருக்கு. சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுடைய வேட்டையன் இந்த படத்துக்கும் வந்து ரிலீஸ் டேட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது எல்லாம் காரணம் இந்தியன் 2 தான். ஏன்னா அது வரைக்கும் லைக்கா வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் மட்டும்தான் வந்து கடைசி பயங்கர ஹிட்டாக இருந்தது. நல்ல லாபம் பார்த்த படமாக இருந்தது லைக்காவுக்கு. அதுலேருந்து ரொட்டேஷன் பண்ணி இப்போ இந்தியன் 2லேயும் போட்ட காசில் கொஞ்சம் எடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேஷனுக்கு சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இந்தியன் 2 200 கோடி இந்தியன் 2க்கு போட்டு இந்தியன் 3க்கு ஒரு 200 கோடி 400 கோடி போட்டு அவங்க 800 கோடி எடுத்தாங்கன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது கையை கடிக்காத ஒரு படமாகத்தான் இந்தியன் 2 இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக ஊர்ஜிதம் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமல் சார்னால தான் அடுத்து வந்து கிடப்பில் போடப்பட்ட ரஜினி அண்ட் அஜித் படம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து உயிர் தெழுந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து தக் லைஃப் பட்டம் பயங்கரமாக ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா டி நகரில் சிம்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அந்த கெட்டப்பில் வந்து இருந்திருக்காரு. ஸோ அங்கே ஒரு சின்ன ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி சிம்பு அவர்களுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ தக் லைஃப் எனக்கு தெரிஞ்சு 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் 5% தான் ஷூட்டிங் வந்து பெண்டிங். அதில் கமல் சார் அவருடைய போர்ஷனை முடிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ டிசம்பர் கண்டிப்பாக இந்த படத்துக்கான ஒரு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனா ஜனவரி 2025 கன்ஃபார்மாக தக் லைஃப் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து கொட்டுக்காளி டீம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ஸில் கமல் சாருக்கு அந்த படத்தை போட்டு காட்டி அந்த படம் கமல் சாருக்கு பிடித்து கிட்டத்தட்ட 3 பக்கம் லெட்டருங்க, சும்மா கிடையாது. இப்போ ஒரு மஞ்சுமல் பாய்ஸை கமல் சார் பாராட்டினா கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவித்துவமாக எழுதுனது கிடையாது. அதாவது அதுலேயும் வந்து நிறைய பேருக்கு செருப்படி கொடுத்துருக்காரு. இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே தூரம் நின்று பார்த்து தண்ணியை அசுத்தம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிவ்யூவர்ஸை போட்டு டேக் பண்ணி விட்டு அடின்னு அடித்து போட்டு, ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூரியும் சிவகார்த்திகேயன் பார்த்து அவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பரவாயில்லையே இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தோணுதே, அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் பொழுது அவர் கண்களில் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டார் கமல் சார். ஏன்னா அவருடைய பங்கு அப்படிங்கிறது அதுதான். இந்த சினிமாவில் இந்த கமர்ஷியல் அப்படின்ற அந்த ஃபார்முலா எடுத்து இந்த சிவகார்த்திகேயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய ரசிகனாக இருந்து இப்போ கடைசி ஒரு நல்ல திரைப்படம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப யாருக்கிட்ட வந்து நின்னா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல ரஜினி அவர்கள்கிட்ட போய் நிற்கலை, கமல் அவர்கள்கிட்ட நின்று அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி இந்த படம் வந்து சிறப்பாக இருக்குது, அருமையான ஒரு சூப்பரான படம் பண்ணியிருக்கீங்க, கமல் சார் அதுலேருந்து கொடுத்தா தான் ஒரு புல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து பயணியர் ஆஃப் இந்தியன் சினிமா, ஐயோ எனக்கு இந்த லெட்டர் வந்து பொறுக்கி ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி அவர் போட, சூரி வந்து உலகநாயகன் எனக்கு வந்து வாழ்த்து மடல் எங்களுடைய பாக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் போட, டே இந்தியன் 2க்கு
இத்தனைக்கும் உன் ப்ரொடக்ஷனில் அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துட்ருக்காரு, கிட்டத்தட்ட 130 கோடியில் சிவகார்த்திகேயனுக்கு. ஒரு தடவை கூட ஒரு போஸ்ட் கூட அவன் வந்து இந்தியன் 2 வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள், கமல்ஹாசன் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி ஒன்று கூட போடல. இப்போ வந்து அவன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கமல் சார் கிட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்ற பேரில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எவ்வளோ பெரிய டேஞ்சரான டெவில் பார்த்துக்கோங்க இவன். கமல் சார்லாம் இந்த மாதிரி ஆட்களையும் நம்பாமல் கண்டிப்பாக வந்து போயிருப்பார். ஏன்னா அவர் பார்க்காத ஏமாற்றமாங்க. எல்லாரும் அந்த குழி தோண்ட தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதா. நீ என்னடா இவ்வளோ நாள் வராமல் ஏன் பக்கம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கமல் சாருக்கு தோணிருக்காது இல்லையா? நமக்கே அப்படி தோணுதுன்னா அவருக்கு தோணிருக்காதா? கண்டிப்பாக தோணியிருக்கும். பட் இருந்தாலும் ஏதோ பண்ணி தொலைறா அப்படின்ற மாதிரி டேரக்டராச்சு. ஒரு புது டேரக்டர் அப்படிங்கிறப்ப அவர் வந்து இந்த ஈகோலாம் தூக்கி போட்டுருவாருங்க. ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அவரே சொல்லியிருப்பார், எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படம் வந்து நான் ஓடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன் என்றைக்குமே. அவங்களும் வந்து ஜெயிச்சா தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும். ஒரு தமிழ் சினிமா வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதற்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர் தான் கமல்ஹாசன். அதனால் சிவகார்த்திகேயன் அப்படி இருக்கான், இவன் நம்மளை வந்து பேசியிருக்கான், இவன் நம்மளை வந்து மதிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிக்கவே மாட்டார். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலைனால தான் அவர் வந்து இருக்குது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான் மிகப்பெரிய மைனஸும் கூட நான் பார்க்குற வரைக்கும். ஏன்னா அதை வச்சு இவனுங்களாம் வந்து காரியத்தை வந்து சாதிச்சுட்டு இவரை வந்து எங்கே போடணுமோ அங்கே போட்டு போயிடுறானுங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து தக் லைஃப். ஸோ தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் 6 சாங்குங்க. இப்போ ஒரு சாங் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கும். அது வந்து மாண்டேஜில் போகுமா, சரியா? மொத்தம் 7 சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சாங்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவரே வந்து பாடவும் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து கல்கி பிஹைண்ட் த பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிஹைண்ட் த ஷூட், பிடிஎஸ், அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கமல் சார் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த ப்ராசஸிங்ஸ் போட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு அந்த கல்கி அந்த கேரக்டருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கா. அந்த ஃபோட்டோ நீங்கள் தம்ப்நெயில்ல பார்ப்பீங்க. ஸோ அது எந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத காளையாக நிற்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கமல் சாரை விட எவனாவது ஒரு கொம்பாக இருக்கானா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தோணுது. அடுத்து தக் லைஃபு ஷூட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ கமல் சார் அடுத்த கெட்டப்புக்கு வந்து போவார்ல. ஸோ அடுத்த கெட்டப் அப்படிங்கிறது இந்தியன் 3 கண்டிப்பாக கிடையாது. ஸோ KH 237. ஸோ நீங்கள் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்க்குற மாதிரி KH 237க்கான லுக்கில் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பார் இனிமேல் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சாரை நீங்கள் வந்து KH 237 பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ரங்கராஜ நாயக்கர் லுக்கில் தான் இருக்கார். கொட்டுக்காலி டீம் அது பார்த்துருந்தாரு. மேபி ஃபுல் ஷேவ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜேம்ஸ் பாண்ட் டைப்பில் தான் KH 237 பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஃபுல் ஷேவில் தான் இருக்கும் என்னுடைய கணிப்பு. ஸோ உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து கமல் சார் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன்ஸ் போகும்போது இப்போ கூட தக் லைஃப் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கும் பொழுது ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் கமல் சார், மணிரத்னம் எல்லாம் வந்து போனாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் கமல் சாருடைய பிக்சரை வரைஞ்சி அவர் வந்து அவருடைய ஃபேன் போல் அவர் எப்படியாச்சும் உங்கள் கூட நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ப்ரைவேட் ஜெட்டில். அதே மாதிரி கண்டிப்பாக அவர் நினச்சது நடந்துருச்சு. அப்போ கையிலேயே ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாரு. அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி நான் ரொம்ப ரொம்ப பெரிய ரசிகன் அப்படின்ற மாதிரி அவரும் சரி, அந்த கூட அந்த இதில் இருப்பாங்கள்ல ஏர் ஹோஸ்டஸ், அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ கமல் சார் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், ஒரு மாஸ் ப்ளஸ் கிளாஸ் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவரால் டான்ஸ் ஆட முடியும், அவரால் பாட்டு பாட முடியும், அவரால் நல்லா நடிக்க முடியும், அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அழ வைக்கிற மாதிரி சீன்ஸ் பண்ண முடியும், அழ வைக்க முடியும், சரி எமோஷனல்ஸாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிறது உலக நாயகன் மட்டும்தான். அதனால தான் மாஸ் ப்ளஸ் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதே மாதிரி கமல் சாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பிஆர்ஓ வச்சு நான் பண்ணுறதை வந்து பெருசாக இதாக பண்ணுறதெல்லாம் வந்து அவர் தெரியாதுங்க. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து செய்த உதவிகளை கண்டிப்பாக அப்படியே பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது பெரிய ஹீரோடைய படம் டாமினேட் பண்ணுது வைங்களேன், இப்போ விஜயோடைய கோட் படம் வருது, இல்லை கமல் சாரோட இந்தியன் 2 வருது அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இவரும் லைம்லைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பேர குழந்தைய வந்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ வச்சு நான் வந்து இந்த படம் ரேட் அண்ட் ரிலீஸ் டேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி உடனே அறிவிப்பு இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த லைம்லைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஆர்ஓ வச்சு பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி கமல் சார் இன்றைக்குமே பண்ணது கிடையாது. அவர் முடிப்பார், விடுவார், ப்ளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைலண்ட்டாக தான் போயிட்டு இருப்பார். அவரும் வந்து இந்த பொன்னம்பலத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. பொன்னம்பலம் இருக்கார்ல வில்லன் நடிகர், அவரெல்லாம் சொல்லி தான் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கமல் சாரை வந்து பிரச்சாரம் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அவரும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி பிழைக்க தெரிந்தவர் மனிதனாக இருந்திருப்பார் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள்.